இந்த விஷுவல்ஸ் பாருங்கள். ரொம்ப கொடூரமாக இருக்குல்ல, என்ன நடந்திருக்கு அப்படின்னு தெரியல, குழப்பமாக இருக்குல்ல சொல்கிறேன். சமயத்தில் நமக்கு சிஸ்டம் மேலே ரொம்ப கோவங்கிறது வரும். என்னடா ரோடு போடுறாங்க, என்னடா வசதி செய்கிறாங்க அப்படின்னு கவர்மெண்ட் மேலே நம்ம கோவப்படுவோம். ஆனால் அந்த கோவங்கிறது ஒரு சில சமயங்களில் ரொம்ப பர்சனலாக மாறும். அதாவது நம்ம வீட்டுக்கு ஏதாவது முக்கியமான ஒரு தேவை இருக்கும், அது அரசாங்கத்தில் நம்ம போய் மனு கொடுக்கும்போது அதுக்கு லஞ்சமாக ஏதாவது ஒரு பணம் கேட்பாங்க. அப்படி லஞ்சம் கொடுக்க முடியாத சூழல் வந்ததுன்னா நம்ம கேட்ட கோரிக்கைங்கிறது நிறைவேற்றப்படாமல் போகும். அப்போது அந்த கோவம் ரொம்ப உச்சத்துக்கு போகும். பல சமயங்களில் எவ்வளோ கோவம் பட்டாலும் நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு நம்மளை நாமளே ஏமாற்றிப்போம். ஆனால் ஒரு சில பேர் இந்த கோவத்தோட உச்சத்துக்கு போகும்போது கண்மூடித்தனமான ஏதாவது ஒரு பின்விளைவை ஏற்படுத்துவாங்க. அப்படி ஒருத்தர் தனக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்காக ஒரு மொத்த நகரத்தையுமே ஒரு புல்டோசரை வச்சு அழித்த கதை தான் இந்த கதை. 1951 அக்டோபர் மாதம் 28 அமெரிக்காவில் பிறந்தவர் தான் இந்த ஹேமேயர். அதுக்கப்புறமா வந்து யூஎஸ் நேவியில் வேலை செய்கிறாரு. அங்கே வெல்டிங் பற்றிலாம் நல்ல திறமையாக கற்றுக்கிறாரு. மெஷின்ஸ் மேக்கிங்கிறது அவருக்கு கைவந்த கலையாக மாறுது. நேவிலேருந்து ரிட்டையர் ஆனதுக்கப்புறமா கொலராடோவில் இருக்கக்கூடிய கிரான்பி அப்படிங்கிற ஒரு சிறிய நகரத்தில் ஃபேமிலியோடு போய் செட்டில் ஆகுறாரு மேர்வின் ஹேமேயர். அங்கே செட்டில் ஆனதுக்கப்புறம் மஃப்ளர்களெல்லாம் ரிப்பேர் பண்ணுறதுக்கான ஒரு கடையை ஆரம்பிக்கிறாரு. பிஸ்னஸ் நல்லா போகுது, சந்தோஷமாக இருக்காங்க. ரிட்டையர் ஆன லைஃப்பில் ஃபேமிலியோட ரிலாக்ஸ்டாக எந்த வித டென்ஷனுமே இல்லாமல் வாழ்கிறாரு மார்வின் ஹேமேயர். அங்கே இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட ரொம்ப சகஜமாக சந்தோஷமாக பேசக்கூடிய ஒருத்தராக இருக்கார். ரொம்ப நட்பான ஒருத்தர் அப்படிங்கிற பேர் எடுத்திருக்காரு. அதுக்கப்புறமா ஃப்ரீ டைமில் பனிசறுக்கு விளையாட்டு செய்கிறது அவருக்கு ரொம்ப பிடித்த ஒரு பொழுதுபோக்காக இருக்குது. அடிக்கடி அதுக்கு போகிறாரு. அங்கே சிக்கிக்கிட்டவங்களெல்லாம் காப்பாற்றக்கூடிய வாலண்டியரான வேலையும் அவர் செய்கிறாரு. இப்படி சந்தோஷமாக நிம்மதியாக போய்கிட்டு இருந்த அவருடைய வாழ்க்கைங்கிறது அவர் வாங்கின ஒரு லேண்டால் மொத்தமாக தலைகீழாக மாறுது. 1990களுடைய மத்தியில் கிரான்பி பகுதியிலே இருக்கக்கூடிய ஒரு 2 ஏக்கர் லேண்டை $42,000 கொடுத்து வாங்குறாரு மர்வின். தன்னுடைய ஃபேக்ட்ரி அங்கே மாற்றிடலாம் அப்படின்னு டிசைட் பண்ணுறார். எதுக்கு தேவையில்லாமல் ரெண்ட் கொடுத்துக்கிட்டு, நமக்குன்னு சொந்தமாக ஒரு நிலம் இருக்குது, அந்த இடத்துல நம்ம வந்து நம்மளுடைய கடையும் ஃபேக்ட்ரியும் நம்ம வச்சோம் அப்படின்னா பெரிய அளவுக்கு லாபம் பார்க்கலாம், நம்மளுடைய பிஸ்னஸும் டெவலப் ஆகும் அப்படின்னு டிசைட் பண்ணுறாரு. ஸோ அந்த லேண்டுக்கு போய் தன்னுடைய மஃப்ளர் கடையை அங்கே மொத்தமாக ஷிஃப்ட் பண்ணிவிட்டு அந்த கடையை அவர் நடத்த ஆரம்பித்தப்போ ஒரு பெரிய பிரச்சனைங்கிறது வெடிக்க ஆரம்பிக்குது. அவருடைய லேண்டுக்கு பக்கத்துலேயே இன்னொரு பெரிய லேண்ட் அப்படிங்கிறது இருக்குது. அந்த லேண்டை கோடி டாச்சஃப் அப்படிங்கிற இன்னொரு பிஸ்னஸ்மேன் வாங்குகிறார். இவருடைய தொழிலுங்கிறது கான்க்ரீட்களை உற்பத்தி பண்ணக்கூடிய தொழில். ஸோ தன்னுடைய பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணணுன்னு நினச்ச டோச்சஃப் அந்த இடத்துல இன்னொரு பெரிய சிமெண்ட் ஃபேக்ட்ரியை வந்து உருவாக்குறார். இந்த சிமெண்ட் ஃபேக்ட்ரியால் தன்னுடைய கடைக்கு தன்னுடைய பிஸ்னஸுக்கு கண்டிப்பாக ப்ராப்ளம் வரும் அப்படின்னு மர்வின் வந்து டிசைட் பண்ணுறார். ஏன்னா தொடர்ந்து சிமெண்ட் ஃபேக்ட்ரிகளுடைய லாரிகள் வந்து போயிட்டுருக்கிறது, அந்த சிமெண்ட் ஆலையிலேருந்து வரப்போகிற தூசு, இது எல்லாமே மஃப்ளர் பிஸ்னஸில் இருக்கக்கூடிய அவருடைய பிஸ்னஸை பெரிய அளவுக்கு டேமேஜ் பண்ணும். அதனால் தன்னுடைய பிஸ்னஸுக்கு பெரிய இழப்பு ஏற்படும் அப்படின்னு டிசைட் பண்ணுறார். ஸோ இந்த இடத்துல ஒரு சிமெண்ட் ஃபேக்ட்ரி வரக்கூடாது அப்படிங்கிற கம்ப்ளைண்ட் அவர் ரைஸ் பண்ணுறாரு. அதுக்கான வழக்கையும் அவர் தொடுக்கிறார். ஆனால் அந்த கம்ப்ளைண்ட்டுங்கிறது ஒரு டிபார்ட்மெண்ட் டேபிள்லேருந்து இன்னொரு டிபார்ட்மெண்ட் டேபிளுக்குன்னு மாறி மாறி போய்கிட்டே இருக்கே தவிர எந்த சொல்யூஷனும் அவருக்கு கிடைக்கல. அவர் போட்ட வழக்கும் தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கே தவிர எந்த விதமான பதிலும் அவருக்கு கிடைக்கல. இந்த ஜோனுங்கிறது கான்க்ரீட் கட்டுவதற்கு ஏற்ற ஒரு ஜோன் இல்லை, இது என்விரான்மெண்ட் பொல்யூஷனை உருவாக்கும் அப்படிங்கிறத அடிப்படையாக வச்சு தான் இவர் வாதம் பண்ணிக்கிட்டு இருந்தார். ஆனால் கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, இவர் இடம் இருந்த அந்த பகுதிங்கிறது கான்க்ரீட்லாம் கட்டுவதற்கு ஏற்ற ஒரு ஜோன் தான், அங்கே அவங்க அந்த ஃபேக்ட்ரியை உருவாக்கிக்கலாம் அப்படின்னு அந்த ஜோனையே மாற்றி அவருக்கு அந்த ஃபேக்ட்ரி கட்டுறதுக்கான அனுமதியை தராங்க. இது மர்வினுக்கு மிகப்பெரிய அளவுக்கு ஏமாற்றம் அளிக்குது. இந்த ஜோன் மாற்றினாங்கல்ல, அது அடிப்படையாக வச்சு அவருக்கு எதிராகவே தீர்ப்புங்கிறது கிடைக்குது. ஸோ எல்லா வகையில் அவர் தோற்று போகிறார். தோற்று போனதால் மட்டும் இல்லை, தொடர்ந்து அதனால் பல சவால்களையும் சந்திக்கிறார். இவருடைய கடைக்கு போக வேண்டிய வழியை ஒட்டுமொத்தமாக டோச்சஃப் ஃபேக்ட்ரி ஆட்கள் மறிச்சிடுறாங்க. வண்டிகளை நிறுத்திடுறாங்க. ஆக்சஸ் வந்து ரொம்ப லிமிட்டடாக மாறுது. ஸோ இவருடைய கடைக்கு கஸ்டமர் வர்றதே சிரமமாக மாறுது. இது எல்லாத்தையும் விட உச்சபட்சமாக இன்னொரு பெரிய அநீதியும் அவருக்கு இழைக்கப்படுது. அவருடைய ஃபேக்ட்ரியில் இருந்து இருக்கக்கூடிய கழிவுநீர் சாக்கடைங்கிறது ஒரு மெயினான சாக்கடை டனலோடு போய் கனெக்ட் ஆகணும். ஆனால் அப்படி கனெக்ட் செய்யணுன்னா அவர் இந்த டோச்சஃப் லேண்ட் வழியாக தான் போகணும். வேறு எந்த வழி ஆப்ஷனுமே அவருக்கு கிடையாது. ஆனால் கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் உங்களுடைய கடையிலிருந்து வரக்கூடிய கழிவுநீர் சாக்கடைக்கு சரியான ஒரு அவுட்லெட்டு நீங்கள் செய்யலை,
அதனால் உங்களுக்கு $2,500 நாங்கள் ஃபைனாக போடுறோம் அப்படின்னு ஃபைன் போட்டாங்க. என்னால் எப்படிங்க அந்த ட்ரைனேஜை கட்ட முடியும்? அதுக்கு வாய்ப்பே இல்லையே. அந்த லேண்ட் வழியாக தான் நான் போகணும். அந்த லேண்டில் எனக்கு பெர்மிஷன் தர மாட்டாங்களே அப்படின்னு இவர் எவ்வளவோ கேட்குறாரு, எவ்வளவோ கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. வேறு ஏதாவது சொல்யூஷன் சொல்லுங்கன்றாரு. இல்லை எனக்கு வேறு ஏதாவது ஒரு பாதையில் எனக்கு கனெக்ஷன் கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு. ஆனால் எதுக்குமே பதில் இல்லை. ஃபைனை கட்டுங்க, கிளம்புங்க அப்படிங்கிறது மட்டும்தான் அவருக்கு பதிலாக இருந்துச்சு. எல்லா பக்கமும் பணம் தான் பேசுது. இந்த அதிகாரிகள் அத்தனை பேருமே பணத்தை வாங்கிட்டு தான் எனக்கு இவ்வளவு அநீதி செய்கிறாங்க, என் பக்கம் இவ்வளோ நியாயம் இருந்தும் என்னுடைய குரலை இங்கே கேட்குறதுக்கு யாருமே இல்லை அப்படிங்கிற கோவம் அவருக்கு அதிகமாகுது. அந்த பிரச்சனையால் உருவான அந்த கோவங்கிறது அந்த ஊரில் இருக்கக்கூடிய எல்லா முக்கிய இடங்கள் மேலேயும் திரும்புது. அந்த ஊருக்குன்னே இருக்கக்கூடிய ஒரு லோக்கல் பத்திரிக்கை இருக்குது. இந்த பிரச்சனையை அவர் அந்த பத்திரிக்கை வரைக்கும் கொண்டு போனப்போ அதை பற்றின செய்தியை அவங்க வெளியிடலை, எந்த வித சப்போர்ட்டும் பண்ணலை. மேயர்கிட்ட வரைக்கும் அவர் போய் பேசுகிறாரு, ஆனால் எந்த பதிலும் அவருக்கு கிடைக்கல. ஸோ எல்லா வகையிலையுமே எனக்கு ஏமாற்றமாக இருக்குது. நான் இந்த ஊரில் தான் இருக்கேன், இங்கே தொழில் செய்கிறேன், குடும்பமாக வாழ்கிறேன், எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது, எனக்கு இப்படி ஒரு அநீதி இழைக்கப்படுது அப்படின்னு நான் யாரை போய் கேட்டாலும் யாருமே எனக்கு பதில் சொல்ல. இப்போ நான் என்னடா இருக்கேன், எங்கடா வாழ்கிறேன்னு ஒரு கோபமும் கேள்வியும் அவருக்கு உருவாக ஆரம்பிச்சு. அப்போ தான் அவர் யோசிக்கிறார், பணத்தை வாங்கிட்டு இருக்கக்கூடிய இந்த ஊழல்வாதிகள்லாம் இவ்வளவு நல்லபடியாக சந்தோஷமாக இருக்கும்போது எதுவுமே செய்யாமல் நியாயமாக நேர்மையாக இருந்த எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ அநீதி நடக்கணும்? இந்த அநீதிங்கிறது இவங்க எல்லாருக்குமே நடக்கணும் அப்படின்னு ஒரு விபரீதமான முடிவெடுக்கிறார். அந்த முடிவை செயல்படுத்துறதுக்கு தவம் இருக்க ஆரம்பிக்கிறார். ஒரு நாள் 2 நாள் இல்லை, 18 மாதம் தவம் இருக்கிறார். 2002 வருஷம் தான் இவருடைய கோர்ட் கேஸில் இவருக்கு எதிரான தீர்ப்பு அப்படிங்கிறது வருது. இந்த தீர்ப்பு வந்ததுக்கப்புறமா இனிமேல் எதுவுமே செய்ய முடியாது இவங்களுக்கு எதிராக அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அவர் நேராக என்ன பண்ணுறாரு, கலிஃபோர்னியாவுக்கு கிளம்பி போகிறார். அங்கே போயிட்டு கோமாட்சு D355A அப்படிங்கிற ஒரு புல்டோசரை வாங்குறாரு. அப்படி வாங்கின அந்த புல்டோசரை கேன்பீயில் இருக்கக்கூடிய தன்னுடைய நிலத்துக்கு கொண்டு வந்து அந்த நிலத்துக்கு வெளியில் வச்சு அந்த புல்டோசரை ஃபார் சேல் அப்படிங்கிற போர்டை வச்சார். இந்த புல்டோசர் வித்துருச்சுன்னா பூப்பாதை, இந்த புல்டோசர் விற்கலை அப்படின்னா சிங்கப்பாதை அப்படின்னு முடிவு பண்ணார். அதாவது இந்த புல்டோசரை வச்சு நான் ஒரு வேலையை செய்ய போகிறேன், அந்த வேலையை கடவுள் ஆசீர்வதிக்க போகிறாரா இல்லையா அப்படின்னு எனக்கு தெரியணும். அதுக்கு தான் இந்த சேல் போர்டு. ஒருவேளை இந்த புல்டோசர் வித்துருச்சு அப்படின்னா நான் எடுத்த முடிவு தப்பு, விற்கலைன்னா நான் எடுத்த முடிவு சரி அப்படின்னு டிசைட் பண்ணுறாரு மர்வின். அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த புல்டோசரை யாரும் வாங்கிறதுக்கு தயாராக இல்லை. கடவுள் தன்னுடைய திட்டத்தை ஆமோதிச்சிட்டாருன்னு முடிவு பண்ண மர்வின் அடுத்து என்ன தெரியுமா செஞ்சார், தன்னுடைய லேண்டில் ஒரு சின்ன துண்டு நிலத்தை மட்டும் வச்சுட்டு மீதி அத்தனையுமே மொத்தமாக விற்றார். அந்த விற்று வந்த காசில் இவர் ஒதுக்கி வச்சுருந்தார்ல அந்த நிலம், அந்த நிலத்தில் ஒரு ஷெட்டை கட்டி இந்த புல்டோசரை அதுக்குள்ளே கொண்டு போய் நிறுத்தி யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக அதை மாடிஃபை பண்ண ஆரம்பித்தார். 2 பக்கமும் ஸ்டீல் பிளேட்ஸை வச்சு அதுக்கு நடுவில் கான்கிரீட்டை கொட்டி ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு ஆர்மி டேங்க் மாதிரியே அதை உருவாக்குனார். அந்த டேங்க்குள்ளே போகிறதுக்கு எந்த பக்கமும் டோருங்கிறதே கிடையாது, எல்லாத்தையுமே அவர் அடைச்சிட்டார். ஒரு சின்ன எக்ஸாஸ்ட் மாதிரியான இடத்துல தவழ்ந்து தான் இவர் உள்ளேயே போக முடியும். அப்படி தான் இவர் செட்டப்பே உருவாகியிருக்கார். சுற்றி எல்லா பக்கமும் அடைச்சதுனால வெளிப்பக்கம் இருக்கிறது எல்லாமே தெரியணும் அப்படின்னு பல இடங்களில் கேமராஸை பொருத்துறார். அதிலேருந்து வரக்கூடிய விஷுவல்ஸ் எல்லாம் தெளிவாக தெரியறதுக்கு ஏகப்பட்ட டிவியை அதுக்குள்ளே இன்ஸ்டால் பண்ணுறார். அது போக 3 முக்கியமான இடத்துல ஓட்டைகள் போட்டு அந்த ஓட்டைகள் வழியாக 3 ரைஃபிள்ஸை நிறுத்தி எந்த பக்கம் வேணாலும் சுடுறதுக்கு தயாராக அதை ரெடி பண்ணார். இப்படி ஒட்டு மொத்தமாக மோஸ்ட் டிஸ்ட்ரக்டிவான ஒரு மிலிட்ரி டேங்க்குக்கு ஈக்குவலான ஒரு டேங்கை உருவாக்குனதுக்கப்புறமா தனக்கான நேரம் வந்துருச்சுன்னு முடிவெடுத்தார் மர்வின். ஜூன் 4, 2004 வருடம் சரியாக மதியம் 2:15 மணிக்கு தன்னுடைய ஷெட்டை உடச்சிக்கிட்டு அந்த புல்டோசரை எடுத்துக்கிட்டு வெளியில் வந்தார் மெர்வின். நேராக அவர் போனது டச்சாஃபோடைய ஃபேக்ட்ரி. அந்த ஃபேக்ட்ரி ஒட்டு மொத்தமாக தரைமட்டமாக்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் நகரத்தை நோக்கி அவருடைய டேங்க்குங்கிறது திரும்பிச்சு. நகரத்துக்குள்ளே அவர் முதல்ல தகர்த்தது டவுன் ஹால். அதுக்கப்புறம் முன்னாள் மேயருடைய இல்லம் தகர்க்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறமா அந்த ஊருக்குன்னே ஒரு லோக்கல் பத்திரிகை ஒன்று இருந்துச்சுன்னு சொன்னேன் இல்லையா, அந்த பத்திரிகை அலுவலகத்தை மொத்தமாக தகர்த்தார் மெர்வின். டோச்சஃபுடைய ஃபேக்ட்ரி நொறுங்கி விழுந்துருச்சு. அடுத்து அந்த டேங்க்குங்கிறது நகரத்தை நோக்கி வந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது காவல்துறைக்கு தகவல் தெரிஞ்ச உடனேயே கிரான்பி காவல்துறை நேரடியாக ஸ்பாட்டுக்கு வந்து கண்ணை மூடிக்கிட்டு சுட ஆரம்பிக்கிறாங்க அந்த டேங்கை நோக்கி. ஆனால் ஒரு குண்டு கூட அந்த டேங்குடைய அந்த ஆர்மரை தாண்டி உள்ளே போகவே இல்லை. கிட்டத்தட்ட 200 ரவுண்ட்ஸ் சுடப்பட்டுச்சு. 3 எக்ஸ்டர்னல் எக்ஸ்ப்ளோசிவ்ஸை யூஸ் பண்ணாங்க. ஆனால் எதுவுமே அந்த புல்டோசர் டேங்கை ஒன்றுமே செய்ய முடியல. மெர்வினை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு காவல்துறை முயற்சி செய்கிறாங்க. அவர்கிட்ட இருந்து ஒரு ஆடியோ டேப்புங்கிறது தான் பதிலாக கிடைக்கிது. என்னை ஏமாத்தின, எனக்கு அநீதி இழைத்த அத்தனை பேரையுமே நான் அழிப்பேன் அப்படிங்கிறது தான் அவர் சொன்ன செய்தியுடைய சுருக்கமாக இருந்தது.
ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர் என்ன பண்ணார், தன்னுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் வெஹிக்கிளை அந்த புல்டோசருக்கு நடுவில் போட்டால் அதால் நகர முடியாது அப்படின்னு சொல்லி நடுவில் வந்து நிறுத்தினார். ஆனால் ஏதோ ஒரு பொம்மையை தூக்கி வீசி எறிகிற மாதிரி அந்த புல்டோசர் அதை தூக்கி வீசி எறிஞ்சிக்கிட்டு தன்னுடைய பாதையில் போய்கிட்டே இருந்துச்சு. கண்ணில் படுற வீடு கார் எல்லாத்தையுமே ஏறி மிதிச்சுட்டு அப்பளம் மாதிரி நொறுக்கிக்கிட்டு போய்கிட்டே இருந்துச்சு மெர்வினுடைய அந்த புல்டோசர். அது போக அது உள்ள ரைஃபிள்ஸ் வச்சுருந்தார் இல்லையா, அந்த ரைஃபிள்ஸை வச்சும் பில்டிங்ஸை நோக்கி சுட ஆரம்பித்தார் மெர்வின். அதிலிருந்து வரக்கூடிய குண்டு யாரையும் பாதிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே காவல்துறை பல பேரை வந்து காப்பாற்றுறதுக்கு போராடிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு பக்கம் போராடிக்கிட்டு ஒரு பக்கம் தடுக்கிறதுக்கு எவ்வளோ முயற்சி செய்கிறாங்க, ஆனால் எதுவுமே நடக்கலை. ஸ்வாட் டீம்ஸ் களமிறக்கப்படுது, ஆனால் ஸ்வாட் டீம்ஸாலையுமே எதையுமே செய்ய முடியல. கிட்டத்தட்ட 2 மணி நேரம் மெர்வினுடைய புல்டோசர் கண்ணில் படக்கூடிய இந்த பில்டிங்ஸ் எல்லாத்தையுமே நொறுக்கி சின்ன பின்னமாக ஆக்கிட்டு இருந்துச்சு. கடைசியாக கேம்பிள் ஸ்டோருங்கிற ஒரு பிரம்மாண்டமான ஒரு பில்டிங்கை தகர்க்கிறதுக்காக உள்ளே நுழையிறாரு மெர்வின். அப்படி பாதி உள்ளே நுழைஞ்சிக்கிட்டு இருக்கும்போதே அந்த பில்டிங் சரிஞ்சு விழுந்ததில் இந்த புல்டோசர் சிக்கிக்குது. எவ்வளோ முயற்சி செய்கிறாரு, முன்னாடி வராரு பின்னாடி வராரு நகர்த்துறாரு, ஆனால் அந்த புல்டோசரால் நகரவே முடியல. அப்படியே ஸ்டக்காகி நின்றுச்சு. இதுக்கு மேலே நம்மளால் இந்த புல்டோசரை நகர்த்த முடியாது அப்படின்னு தெரிஞ்ச உடனே தன்னைத்தானே துப்பாக்கியால் சுட்டுக்கிட்டு அது உள்ளேயே இறந்து போனார் மெர்வின். அதுக்குள்ளே 13க்கும் மேற்பட்ட பில்டிங்ஸை ஒட்டு மொத்தமாக தரைமாட்டமாக்கியிருந்தார். கிட்டத்தட்ட $7 மில்லியன் அளவுக்கான நஷ்டத்தை உருவாக்கியிருந்தார். லஞ்சம் வாங்கிட்டு தனக்கு அநீதி செஞ்ச இந்த நகரத்துடைய முக்கியமானவர்களுடைய பில்டிங்ஸ் எல்லாத்தையும் நான் தகர்த்ததன் மூலமாக என்னுடைய பழியை நான் வாங்கிட்டேன் அப்படின்னு அவர் நிம்மதி பெருமிச்சோடு இறந்து போயிருப்பார். ஆனால் அந்த ப்ராசஸில் உண்மையிலேயே அநீதி செஞ்சவங்க மட்டும்தான் பாதிக்கப்பட்டாங்களா அப்படிங்கிறது பெரிய கேள்விக்குறி. இவர் உருவாக்கின அந்த கேஎஸால் இதில் சம்மந்தப்படாத பல பேர் ப்ராப்பர்ட்டிஸை இழந்தாங்க, பல நஷ்டங்களை சந்தித்தாங்க, பல ட்ராமாக்குள்ளே போனாங்க. ஆனால் அதை பற்றி கவலையப்படாமல் தான் பழி வாங்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு மட்டுமே செயல்பட்ட மெர்வினுடைய உடலை அந்த புல்டோசர்லேருந்து எடுக்கிறதுக்கு காவல்துறை பெரிய அளவுக்கு போராடினாங்க. அஃபீஷியல்ஸ் கிட்டத்தட்ட 4 மணி நேரத்துக்கும் மேலே போராடி தான் அவருடைய உடலை மீட்கவே முடிஞ்சுது. கடைசியில் அந்த புல்டோசரை அரசு அதிகாரிகள் ஒட்டுமொத்தமாக டிஸ்மேண்டில் பண்ணாங்க. ஒருவேளை அந்த புல்டோசர் அப்படியே முழுமையாக யார் கையிலையாவது கிடச்சிது அப்படின்னா அதை ஒரு புனிதமாக மாற்றி அதை ஒரு நினைவிடமாக மாற்றிடுவாங்க. அதை நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே அதை அழிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கும் பலருக்கு மெர்வின் செஞ்சது ஒரு பைத்தியக்காரத்தனம் அப்படிங்கிற பார்வை தான் இருக்குது. ஆனால் ஒரு சிலருக்கு மெர்வின் ஒரு சூப்பர் ஹீரோவாக கருதப்படுறார். அரசு இயந்திரத்துடைய அநீதியால் பாதிக்கப்பட்ட ஒரு சராசரி மனிதனுடைய அநீதிக்கும் கோபத்துக்கும் அடையாளமாய் மெர்வின் பல இடங்களில் பார்க்கப்படுறாரு, நினைவு கூறப்படுறார். அவருடைய இமேஜும் அவருடைய புல்டோசர் இமேஜும் இந்த 2 ஆஸ்பெக்டில் மீம்ஸாக இன்றைக்கி பயன்படுத்தப்பட்டுக்கிட்டு இருக்கு. சரி, ஓகே பிக் பாஸ், தனக்கு நேர்ந்த அநீதிக்கு பதில் கேட்டு வயலன்ஸை கையில் எடுத்த மெர்வின் ஹேமேயருடைய கதை உங்களுக்கு ஒரு புதிய அண்டர்ஸ்டாண்டிங்கை கொடுத்துருக்கோன்னு நம்புகிறேன். இதை நிறைய பேருக்கு போய் சேரணும்னா மறந்துடாமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட உங்களை வந்து பார்க்குறேன். பை.